Hi friends, welcome to Meena's Samyal. This episode is being sponsored by Vidyam. Thank you Vidyam for supporting Meena's Samyal. இன்னைக்கு நாம பார்க்க போறது ஒரு ரைஸ் கேட்டகரி கர்நாடகா ஸ்பெஷல் பிசி பெல்லே பாத். இதனுடைய ஒரிஜினல் பேர் வந்து பிசி பெல்லே ஹுல்லி அன்னா. பிசி அப்படினா சுட சுட அப்படினு அர்த்தம். பெல்லே அப்படினா துவரம் பருப்பு, ஹுலி அப்படினா புளி, அன்னா அப்படினா சாதம். சுட சுட பருப்பும் புளியும் கலந்த சாதம் அப்படினு அர்த்தம். இது வந்து நம்ம தமிழ்நாட்டு சாம்பார் சாதத்துக்கு வந்து ஒப்பிடலாம். சோ கர்நாடகா ஸ்பெஷல் பிசி பெல்லே பாத் எப்படி செய்யறது அப்படிங்கறத பாப்போம். பிசி பெல்லே பாத் செய்ய தேவையான பொருட்கள்: பச்சரிசி 1 கப், துவரம் பருப்பு 1/2 கப், புளி கரைசல் 2 டேபிள் ஸ்பூன், வெல்லம் 1 டேபிள் ஸ்பூன், மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன், சின்ன வெங்காயம் 1/2 கப், டைஸ்ட் கேரட் 1/2 கப், பச்சை பட்டாணி 1/4 கப், டைஸ்ட் பொட்டேட்டோ 1/4 கப், முந்திரி பருப்பு 1 டேபிள் ஸ்பூன், கொத்தமல்லி கருவேப்பிலை தேவையான அளவு, நெய் 2 டேபிள் ஸ்பூன், எண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன், உப்பு தேவையான அளவு. வறுத்து அரைப்பதற்காக கடலை பருப்பு 1 டேபிள் ஸ்பூன், உளுத்தம் பருப்பு 1 டேபிள் ஸ்பூன், தனியா 1 டேபிள் ஸ்பூன், வெந்தயம் 1/4 டீஸ்பூன், பட்டை 1 இன்ச், கிராம்பு 2, சிகப்பு மிளகாய் 10, கொப்பரை 2 டேபிள் ஸ்பூன். தாளிப்பதற்காக கடுகு 1 டீஸ்பூன், கருவேப்பிலை தேவையான அளவு, சிகப்பு மிளகாய் 1, பெருங்காயம் 1/4 டீஸ்பூன், கொஞ்சமா நெய் உருகுனதுக்கு அப்புறமா உருளைக்கிழங்கு வந்து நான் டைஸ் பண்ணி வச்சிருக்கேன், தண்ணியில போட்டு வச்சிருக்கேன் கருத்து போகாம இருக்கிறதுக்கு. அது வந்து இப்போ சேர்த்துக்கலாம். அடுத்து கேரட், அடுத்தது பச்சை பட்டாணி. இது ஜஸ்ட் ஒரு 2 நிமிஷம் நம்ம வதக்குனா வாசனை வந்து நல்ல தூக்கலா இருக்கும். இந்த பிசி பெல்லே பாத் வந்து லஞ்சுக்கு வந்து ரொம்ப ஐடியலான ரெசிபி. டெய்லியே வந்து ஒரு பொரியல், ஒரு சாம்பார், ஒரு ரசம், ஒரு துவையல், ஒரு பச்சடி அப்படின்ட்டு டிஃப்ரெண்ட்டாக நம்ம பண்ணிட்டு இருப்போம். இது வந்து ரொம்ப ஹோல்சமாக 1 pot மீல் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. 1 pot மீல் அப்படின்னா என்னென்னா, காய் இருக்கா, பருப்பு இருக்கா, சாதம் இருக்கா, ரொம்ப ஃபில்லிங்காக எல்லாமே ஒன்று போல் இருக்கிறதுனால 1 pot மீல் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் இந்த ஒரே ப்ரெஷர் குக்கரில் நம்ம செய்யும் போது நம்மளுக்கு நிறைய சாமான் தேய்க்கிறது அப்படிங்கிற ஒரு ப்ராப்ளமும் இருக்காது. ஸோ ரொம்ப சிம்பிளான ரெசிபி, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு 2 நிமிஷமாக நம்ம வதக்கி முடிச்சாச்சு. அடுத்தது வந்து அரிசி பருப்பு வந்து ரெண்டுமே ஒன்றா வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சுருக்கேன். ஒரு அரை மணி நேரமாக ஊறிட்டு இருக்கு பாருங்க. பருப்பும் நல்லா ஊறியாச்சு. இந்த ஊறின பருப்பு வந்து இதில் வந்து நம்ம சேர்த்துடலாம். ஊறின இன்க்ரீடியன்ட்ஸ் சேர்த்து நம்ம சமைக்கும் போது நல்ல சமமாக வேகும், ஈவனாக வந்து நல்லா குழஞ்சாப்பில் வரும். பிசி பெல்லே பாத்துக்கு வந்து குழஞ்ச டெக்ஸ்டர் வந்து ரொம்ப சூட்டபுளாக இருக்கும். ஸோ இப்போது நம்ம தண்ணி அளந்து ஊற்றிடலாம். 1க்கு 3 பங்கு தண்ணி விடுங்க. கொஞ்சம் அதிகமாக விட்டால் கூட தப்பில்லை, ஏன்னா இதுக்கு வந்து அதிகமாக தண்ணி பிடிக்கும். ஸோ இன்ஃபேக்ட் இன்னொரு ஹாஃப் நான் ஊற்றிடுறேன். 3.5, ஏன்னா பருப்பும் இருக்குது அப்படிங்கிறதுனால. ஸோ இப்போ நான் வந்து சால்ட் ஆட் பண்ணல. ஸோ என்னுடைய மெத்தட் வந்து ஃபைனலாக முடிச்சதுக்கு அப்புறமா தான் சால்ட் ஆட் பண்ணுறது அப்படிங்கிறது. ஸோ இப்போ நம்ம லிட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு வெயிட் வச்சிடலாம். இது வந்து ஒரு 3 விசில்ஸ் வந்து நம்ம விட்டுடலாம். இது வந்து நம்ம ஸ்பைசஸ் வறுக்க போகிறோம். ஸ்பைசஸ் வறுக்கும் போது கொஞ்சம் நெய் போட்டு வறுத்தோம்னா ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். கடலைப்பருப்பு, உளுத்தம் பருப்பு, தனியா, வெந்தயம், பட்டை, கிராம்பு. நான் வந்து சாம்பார் சாதத்துக்கும் பிசி பெல்லே பாத்துக்கும் ஒரு சின்ன கனெக்ஷன் இருக்குது அப்படின்னு சொன்னேன் இல்லையா. மற்ற ஸ்பைசஸ் எல்லாமே வந்து சாம்பார் சாதம்க்கு ஏற்ற மாதிரி தான். இந்த ஆடிங் ஆஃப் பட்டை, கிராம்பு அண்ட் கொப்பரை, இந்த 3 இன்க்ரீடியன்ஸ் மட்டுமே தான் பிசி பெல்லே பாத்துக்கும் சாம்பார் சாதத்துக்கும் உள்ள டிஃப்ரென்ஸு. அதுதாங்க இந்த பிசி பெல்லே பாத்துடைய ஹைலைட். அடுத்து சிகப்பு மிளகாய் சேர்த்துக்கலாம். சிகப்பு மிளகாய் பாதி வறுப்பட்டதுக்கு அப்புறமா நம்ம கொப்பரையை சேர்த்துக்கலாம். கொப்பரை வந்து சும்மா ஆல்ரெடி காஞ்சது தான், ஜஸ்ட் அந்த சூடு பட்டா போதும். இப்போது இந்த ஸ்பைசஸ் வந்து நம்ம ஒரு பிளேட்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இது நல்ல ரூம் டெம்பரேச்சருக்கு வந்ததுக்கு அப்புறமா மிக்சியில் வந்து அரைச்சிக்கலாம். கொப்பரை யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஆத்தென்டிக்கான ஒரு விஷயம். கொலஸ்ட்ரால் இருக்கிறவங்க இல்லை ஏதாவது ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கிறவங்க வந்து ஃப்ரெஷ் கோகனட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் ஃப்ரெஷ் கோகனட் யூஸ் பண்ணும்போது சீக்கிரமாக கன்சியூம் பண்ணிடணும். இப்போது இது வந்து மிக்சிக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ப்ரெஷர் அடங்கியாச்சு. ஸோ இது கேர்ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ இது நல்லா பியூட்டிஃபுல்லாக வெந்தாச்சு பாருங்கள். இது பொதுவாக நம்ம புலாவ்ஸ் அண்ட் பிரியாணி செய்கிற மாதிரி பருக்காக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நல்லா குழஞ்சாப்பில் இருந்தால் தான் டேஸ்டியாக இருக்கும்.
திரும்பவும் நம்ம இதே அடுப்பை ஆன் பண்ணிடலாம். ஆன் பண்ணிவிட்டு சிம்மரில் வச்சுக்கோங்க. முதல்ல புளி கரைசல். இது கர்நாடகா ரெசிபி அப்படிங்கிறதுனால வெல்லம் வந்து கம்பல்சரியான ஒரு இன்க்ரீடியண்ட். உங்களுக்கு வேணாம் அப்படிங்கும்போது அவாய்ட் பண்ணிக்கலாம். அடுத்தது மஞ்சள் தூள் வந்து நல்லா கிளறிக்கலாம். அடுத்தது வந்து நம்ம பிசிபெல்லே மசாலா. இந்த மசாலா வந்து நம்ம ப்ரீவியஸ் டே கூட அரைச்சி வச்சுக்கலாம், இல்லை அரைச்சி ஸ்டாக்காகவும் எடுத்து வச்சுக்கலாம். ஸோ தேவையான குவான்டிட்டி சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்துக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. அதுக்கப்புறமா இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு. அண்ட் மசாலாவில் வந்து கொப்பரை இருக்கிறதுனால நல்லாவே திக்காயிடும். ஸோ தாராளமாகவே நீங்கள் வந்து தண்ணி ஊற்றிக்கலாம். ஸோ இப்போ இந்த அளவுக்கு குழஞ்சாப்பில் இருக்கு இல்லையா, ஆஸ் இட் குக்ஸ் வந்து இன்னுமே திக்காயிடும். இன்னும் கூட கொஞ்சம் தண்ணி சேர்க்க வேண்டியது இருக்கும். கொஞ்சம் திக்கானதுக்கு அப்புறமா வந்து நம்ம சேர்த்துக்கலாம். ஸோ இது நல்ல சிம்மர்லேயே இருக்கு இல்லையா, அடுத்து தாளிப்பு ப்ராசஸை ஆரம்பிக்கலாம். இன்னொரு பேனை வந்து ஹீட் பண்ணிக்கலாம். பேன் சூடானதுக்கு அப்புறமா கொஞ்சம் நெய் சூடானதுக்கு அப்புறமா முந்திரியை வந்து நல்லா செவக்க வறுத்துக்கோங்க. முந்திரி செவக்க வறுத்தாச்சு. இப்போ ஒரு பவுலுக்கு நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். இது வந்து கடைசியில் சேர்த்துக்கலாம். இப்போது இதே பேனில் இந்த லெஃப்ட் ஓவர் கீயை சேர்த்துக்கலாம். அண்ட் கொஞ்சமாக எண்ணெய். நெய் உருகினதுக்கு அப்புறமா கடுகு, கருவேப்பிலை கிள்ளி போட்டுக்கலாம். சிகப்பு மிளகாய், பெருங்காயம், ஃபைனலாக சின்ன வெங்காயம். வெங்காயம் வந்து நல்லா சாஃப்ட் ஆகிற வரைக்கும் நல்லா சாட்டே பண்ணிட்டு இருக்கணும். இது வந்து ஆரம்பத்தில் நம்ம வெஜிடபிள்ஸ் 1 by 1 போட்டு அதுக்கப்புறமா ஒரே வாட்டி க்ளோஸ் பண்ணி விசில் விட்டோம் இல்லையா, அந்த ஸ்டேஜ்லேயும் போட்டிருக்கலாம். ஆனால் வெங்காயம் அந்த நெய் அண்ட் எண்ணெயில் வறுப்பட்டு அதுக்கப்புறமா சேர்க்கும் போது அதோடைய ருசியே தனி. அதுவும் சின்ன வெங்காயமுடைய ருசி இன்னுமே பிரமாதமாக இருக்கும். ஸோ இது வந்து செப்பரேட்டாக சாட்டே பண்ணி சேர்த்துக்கலாம். இது வந்து நல்லா ஸ்மூத்தாக குக் ஆகிறதுக்காக நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இப்போ ஆல்மோஸ்ட் 2 minutes முடிஞ்சாச்சு. வெங்காயம் வந்து நல்லா ஸ்மூத்தாக வறுப்பட்டாச்சு. இப்போ நான் ஸ்டவ் சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுறேன். இது வந்து நம்ம பிசிபெல்லே பாத்தில் சேர்த்துக்கலாம். அடுத்தது வறுத்த முந்திரி, அதுக்கப்புறமா பொடியாக நறுக்கிய கொத்தமல்லி இதை சேர்த்து நல்லா கிளறிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கன்சிஸ்டன்சி லெவல்ஸ் வந்து சரியாக இருக்குது. மதியம் சாப்பிட்றதுக்கு நீங்கள் காலையிலேயே செய்கிறதா இருந்தால் இன்னும் கொஞ்சம் லூஸாகவே நீங்கள் பண்ணிங்கன்னா சாப்பிட்ற டைமுக்கு வந்து கரெக்டாக இருக்கும் கன்சிஸ்டன்சி. ஸோ இப்போ கரெக்டாக இருக்குது. நம்ம ஸ்டவ் சுவிட்ச் ஆஃப் பண்ணிடலாம். பிசிபெல்லே பாத்துக்கு வந்து அனியன் ரைத்தா ரொம்பவே பொருத்தமாக இருக்கும். விருப்பப்பட்டீங்கன்னா நல்ல கிரன்ச்சியான பொட்டேட்டோ சிப்ஸும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ நம்ம பிசிபெல்லே பாத் இஸ் ரெடி. பிசிபெல்லே பாத் எப்படி செய்யறது அப்படிங்கறத பாத்தீங்க இல்லையா, ஃபேஸ்புக்லயும் இன்ஸ்டாகிராம்லயும் மீனா சமையலை ஃபாலோ பண்ணுங்க. இந்த ரெசிபியை ஒருவேளை நீங்க சமைச்சு பாத்தீங்கன்னா ஒரு போட்டோ எடுத்து #cook-with-meena அப்படின்ட்டு எனக்கு போஸ்ட் பண்ணுங்க. அண்ட் எல்லாத்துலயும் முக்கியமான விஷயம், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதோட சேர்த்து பெல் பட்டனை அழுத்தினீங்கன்னா தான் அடுத்த எபிசோட் நான் அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு நோட்டிபிகேஷன் அப்படின்ட்டு வரும். விடியம் ப்ராடக்ட்ஸை யூஸ் பண்ணி சமைக்கும் போது ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ணேன். இதே கம்ஃபர்ட் நீங்களும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல விடியம் பத்தின லிங்க்ஸை கொடுத்திருக்கேன், மறக்காம செக் பண்ணுங்க. சோ மீனா சமையலை பாருங்க, லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பை பை.